ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஏஎல்பி ஜோதிடர் சத்யநாராயணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 90 கிட்ஸ் அப்படின்னு பொதுவாக சொல்லக்கூடிய இவர்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் அப்படின்றது ரொம்ப டிலே ஆகுது. இன்னுமே நடக்காமல் நிறைய பேர் தவிக்கக்கூடிய ஒரு நிலையானது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2000க்கு அப்புறம் பிறந்திருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரத்திலேயே திருமணம் பாக்கியம் அப்படின்றது கை கொடுது. அந்த 21 வயது முடிந்த உடனே திருமணம் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. என்ன காரணம் சார் இந்த 90 கிட்ஸ்க்கு திருமணம் இவ்வளோ டிலே ஆகுது? முக்கியமாகமா இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டிலே ஆகுது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்டேயே அதுக்கு சொல்யூஷன் இருக்கும். அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா திருமணத்தை தடை செய்வார்கள். முக்கியமாக அம்மா சில விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அழுத்தமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம். நான் படிக்கிறேன், நான் வேலை செய்கிறேன், வேலை செஞ்சுட்டு செட்டில் ஆன அப்புறம் திருமணம் பண்ணுறேன், எனக்கு வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இல்லை, வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு சாதகமாக இல்லை, அதனால திருமணம் பையன் இந்த மாதிரி வேலை பண்ணால் தான் எனக்கு நான் பொண்ணு கொடுப்பேன்னு அம்மா உட்காண்டிருப்பாங்க. இதனாலேயே திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமற்ற தன்மையை கொடுக்கும்னு சொல்லலாம். நிறைய பேருடைய லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு நல்லா சம்பாதிக்கிறா சார், 2 லட்ச ரூபா மாதம் வருது, ஓகேங்களா, பையன் சேலரி 70,000 ரூபா தான் சம்பாதிக்கிறான். இந்த மாதிரி நிகழ்வுகள் வரும்போது அவங்க என்னன்னா மணியை முக்கியமாக வைத்து இந்த திருமணத்தை பார்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு விஷயம். மணி வேணும் லைஃபுக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பெண்ணுடைய மனசு, ஆணுடைய மனசு, இதெல்லாம் பொருத்தம் பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் அவர்களுக்கு என்ன காரணத்தினால திருமணம் தடைபடுது அப்படின்றத குறித்து பார்க்கலாம் சார். துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் இந்த வரும் காலங்களில் இருக்க வாய்ப்பு இருக்கா? சாதாரணமாக துலா ராசினாவே திருமணம் ஆகிடும். ஆக்சுவலாக துலா ராசி அப்படின்னு சொன்னாவே திருமணம் ஆகக்கூடிய தன்மை இருக்கும். ரொம்ப முக்கியமாக ஏஎல்பி லக்னம் இந்த இடத்துல போகுதுன்னு வச்சுக்கலாம், திருமணம் ஆகிறதுக்கு உண்டான தன்மைகள் இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இப்படி இருக்கணும் பையன், அப்படி இருக்கணும் பையன், ஓகேங்களா, பையன் லுக்கு நல்லா இருக்கணும், ஃபேராக இருக்கணும், இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க. லுக்குலேயும் ஃபேர்லேயும் அவங்க ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க. பட் அவங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படின்ற பையன் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் இந்த மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களை நோண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாவே இவங்களுடைய மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் இவங்களுக்கு இருப்பதற்குண்டான தன்மைகள் இருக்கும்னு சொல்லலாம். இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது நான் சம்பாரிச்சிட்டு தான் திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சாங்கன்னா திருமணம் தள்ளி போகிறதுக்கு உண்டான தன்மை இருக்கும். இவங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக பார்த்திங்கன்னா, அதாவது குலம் விட்டு குலம் மாறி திருமணம் செய்வதற்குண்டான தன்மைகள்லாம் வரக்கூடிய நிகழ்வுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அந்த மாதிரி வருது அப்படின்னா காதல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி மாறி வருதுன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாமா சார் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம், தாராளமாக அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, நீங்கள் நான் சம்பாரிச்சிட்டு தான் திருமணம் பண்ணிப்பேன், என்னுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக எனக்கு வருமானத்தில் தான் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே திருமணத்தை தடை ஏற்படுவதற்குண்டான தன்மை கொடுக்கும்னு சொல்லலாம். முக்கியமாக துலா ராசிக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் இருப்பதற்குண்டான தன்மை இருக்கும்னு சொல்லலாம். சரிங்க சார், இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் அவர்களுக்கு சிறப்பான ஒரு முக்கியமாக இவங்களுக்கு பரிகாரம் சொன்னாவே முக்கியமாக அரப்பள்ளீஸ்வரர் வழிபாடு. அரப்பள்ளீஸ்வரர் சேலம் பக்கத்தில் கொல்லிமலையில் இருக்கக்கூடிய அரப்பள்ளீஸ்வரருக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்புன்னு சொல்லலாம். துர்கை வழிபாடு சிறந்த ஒரு வழிபாடாகும். முக்கியமாக துர்கை அப்படின்னு சொன்னாவே இவங்களுக்கு என்ன மாதிரி இது விஷ்ணு துர்கை வழிபாடு மிகவும் சாலச்சிறந்த பரிகாரம். இவங்க என்ன பண்ணணுமா, 3 எண்ணெயும் சேர்த்து, ஓகே, நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், ஓகேங்களா, நெய்யும் சேர்த்துக்கலாம், ஓகேங்களா, சேர்த்து இந்த மாதிரி இழுப்ப எண்ணெயை சேர்த்துக்கலாமா, சேர்த்துக்கலாம். 3 எண்ணெய், ஏதாவது ஒரு 3 எண்ணெய் சேர்த்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, துர்கைக்கு தீபம் ஏற்றுவது சிறப்பு. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ராகு காலத்தில் துர்கைக்கு தீபம் ஏற்றினாலே திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை வரும்னு சொல்லலாம். இவங்க பொதுவாகவே லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு சிறந்த வழிபாடாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த ராசி பொருத்தம் அப்படின்றது சிறப்பாக இருக்கும்?
முக்கியமாக ரிஷபராசி மீனராசி இந்த மாதிரி பொருத்தம் பார்க்கறது அப்படின்றத அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். மற்ற ராசிகள் சாதகமாக இருக்கா அப்படின்றது ஜாதக ரீதியாக பொருத்தம் பார்த்து பண்ணலாம்னு சொல்லலாம். முக்கியமாக யாரெல்லாம் பண்ணக்கூடாது, முக்கியமாக ரிஷபராசி செய்யவே கூடாது, மீனராசி செய்யலாமா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். இவர்கள் காதல் திருமணம் செய்தால் சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக காதல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாக வருவதற்குண்டான தன்மை இருக்கும். கம்யூனிட்டி விட்டு இன்னொரு கம்யூனிட்டி மாறி திருமணம் செய்வது அப்படின்னு ஒரு விஷயம் இவங்களுக்கு சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்கும்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் இதுக்கு முன்பு வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் சொன்னீங்க. பொதுவாக அனைத்து துலாம் ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான முக்கியமான பரிகாரங்கள் அப்படின்னா என்ன? துர்க்கை வழிபாடே சால சிறந்த வழிபாடுன்னு சொல்லலாம். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு, துர்க்கை வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயமே இவங்களுக்கு சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை. லக்ஷ்மி நரசிம்மருக்கு இளநீர் அபிஷேகம் செய்வதே சிறப்பான ஒரு விஷயம் இவங்களுக்கு. நான் ஏற்கனவே துர்க்கை வழிபாடுன்னு சொன்னேன். துர்க்கைக்கு இல்லை சார் நான் எங்கேயுமே போக முடியாது சார், விளக்கேற்றி வைங்க. 3 எண்ணெயும் கலந்த மாதிரி, இலுப்பை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் 3 கலந்த மாதிரி எண்ணெயை போட்டு விளக்கேற்றி வைக்கிறது சிறப்பான ஒரு பரிகாரமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்கும்னு சொல்லலாம். திருமணத்துக்கு எது தடையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் வருமானமே தடையாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குது. சில பேர் வீட்டில் ஃபேமிலியில் வந்து என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக சார் எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்கேன், அந்த பொண்ணு வந்து சம்பாரித்து எங்களை காப்பாற்றணும். இதுவே என்ன சொல்கிறாங்கன்னு நிறைய பேர் வீட்டில் வந்து அதுக்காகவே போஸ்ட்போன் பண்ணுறாங்க திருமணத்தை. இது ஆனால் பெண்ணுக்கு என்ன எப்போ கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்றது மனசில் இருக்கும். எந்த பெண்ணும் டைரெக்டாக கேட்க மாட்டாங்க. நிறைய பேர் வீட்டில் பெண்ணு கேட்டு கூட திருமணம் பண்ணாமல் இருக்காங்க. அந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்குன்னு சொல்லலாம். இந்த நிகழ்வுகள் ஜாதகத்திலே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பெண் வந்து படிக்க வைக்கிறாங்க, வேலைக்கு போகுது, ஆண் வந்து சப்போர்ட் கிடையாது அப்படின்ற பட்சத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடை ஏற்படுவதற்கு உண்டான தன்மை இருக்குது. எதிர்பார்ப்புகளே திருமணத்தை தடை ஏற்படுவதற்கு உண்டான தன்மை இருக்குமா? பொருளாதார எதிர்பார்ப்புகள் திருமணத்துக்கு தடை ஏற்படக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கிறது. சார் பையனுக்கு வீடு இருக்கா சார் அப்படின்னு கேட்பாங்க. இதுவே தடையாக இருக்கும். ஓகேங்களா? பையன் நல்லா சம்பாதிக்கிறான், வீடு வரும் அப்படின்னு மினிமமாக என்னென்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்துக்கணும். பொருளாதார ரீதியாக நீங்கள் ஜாஸ்தியாக பார்க்க திருமணத்துக்கு தடை ஏற்படுவதற்கு உண்டான தன்மைகள் இருக்கும்னு சொல்லலாம். இது எதை அடிப்படையாக கொண்டு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அட்சய லக்ன பദ്ധதி அப்படின்னு ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டு சொல்கிறோம். ஓகேங்களா? வயதினுடைய லக்னம் வளரும் லக்னம்னு சொல்லுவோம். நம்ம எந்த டைமில் நம்ம சாப்பிடுவோம்? காத்தால எழுந்துக்கிறோம், 6 மணிக்கு எழுந்தவுடனே சாப்பிடுவோமா? இல்லையா? காத்தால எழுந்தவுடனே நிறைய விஷயங்களை முடிப்போம், அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு நிகழ்வாக இருக்குல்ல. ஒருத்தர் ஜாதகத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா, துலா லக்னத்தில் ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. துலா லக்னம் அவருடைய லக்னமாக இருக்குமான்னா, துலா லக்னம் அவருடைய வயதனுடைய லக்னம் இந்த காலகட்டத்தில் இருக்காது. இவங்க துலா லக்னத்தை பேஸ் பண்ணி இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. அவனுடைய லக்னம் வந்து வளர்ந்து இப்போது அவனுடைய வயசு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக இருக்கும். அப்போ தனுசு லக்னத்துக்கு தான் நீங்கள் பார்க்கணும் பொருத்தம். ஏன்னா பையன் வந்து பிறக்கும்போது அவனுடைய மனோநிலையை வந்து பார்த்திங்கன்னா, அவனுடைய எடை என்ன? 3 கிலோ. பையனோ பொண்ணோ பிறக்கும்போது 3 கிலோ. ஓகேங்களா? சின்ன வயசில் சாக்லேட் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு பிடிக்கும். வளர்ந்த அப்புறம் அவங்களுக்கு சாக்லேட் கொடுத்தீங்கன்னா அது பெரிய பொருட்டாக மதிக்க மாட்டாங்க. அவனுக்கு பைக் வாங்கணும்னு தோணும், வீடு வாங்கணும்னு தோணும். இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளில் வந்து ஜாதகத்தில் இருக்கும். ஓகேங்களா? அப்போது அவன் எடையும் கூடிடும். 3 கிலோன்றது இப்போ வந்து 50 கிலோ, 60 கிலோ, 70 கிலோ இந்த மாதிரி மாறிடணும். அப்போது நம்ம பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் பார்க்கணுமா, இல்லை வளர்ந்த பையனுக்கு ஜாதகம் பார்க்கணுமா? இதுதான் அட்சய லக்ன பத்தினுடைய சாராம்சம். அப்போது இப்போ என்ன லக்னம் போயிட்டுருக்கோம் அதுக்கு ஜாதகம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது சரியாக இருக்கும். கண்டிப்பாக சார். நீங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் எதனால் வந்து திருமணம் அப்படின்றது டிலே ஆகுது, என்ன பரிகாரங்கள் செய்தால் அந்த திருமண பாக்கியம் அப்படின்றது கைகூடும் அப்படின்னு நிறையா விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் வேறொரு புதிய பதிவுடன் சந்திப்போம். நன்றி.